ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோட் எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோம்னா லுக் பேக். இது வந்து ஆஸ்கருக்கு வந்து இப்போ நாமினேட் ஆகிருக்கு. ஸோ இதோட ரைட்டர் வந்து ஃபுஜிமோட்டோ. செயின்சா மேன் இருக்கியா, செயின்சா மேனோட ரைட்டர் தான் இதோட ரைட்டருவேன். ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும், அவராக இப்படி எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அந்த அனிமி பற்றி பேசலாம். ஏன்னா பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ரீசெண்டாக நான் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதை பற்றி. ஷார்ட்ஸு பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் ப்ரோ. பட் நான் லிட்ரலி பார்த்து முடிச்சோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன் லைஃப் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ அது இது எப்படின்னா, இது ஒரு 50 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த மூவி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எமோஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். டீச் மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஒன்று பண்ண நினைக்கிறீங்கன்னா கூட அனிமேலையோ இல்லை மூவிலையோ செம்மையாக டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு எனக்கு கூடுதலாக இந்த படத்தை பற்றி பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இந்த படத்தை அனிமேட் பண்ணார் இல்லையா, அவர் கிட்ட போய் வந்து ஃபுஜிமோட்டோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து என் ஒர்க்கு இவ்வளோ அக்கறை எடுத்து அனிமேட் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக சொன்னார். அழுதுட்டாராம் அவர் பார்த்துட்டு. ஆக்சுவலாக வந்து அனிமேவில் வந்து டைரக்டருக்கு வந்து ரெக்கக்னிஷனே பெருசாக கிடையாது. ஆமாம், ரைட்டருக்கு இருக்கும், டேரக்டருக்கு இருக்காது. பட் இதோட அனிமேட்டர் இருக்காருல்ல, டேரக்டர் இருக்காருல்ல, ஸோ இவர் தான் வந்து செயின்சா மேனோட கீ அனிமேட்டருமே. அப்போ பாய் இந்த ஹெராயினா, பாய் அந்த ஹருண், பாய் ஏதோ ஒன்று ஹருணா ஒரு நாரை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதோட ஓகே, அதுலேயும் இந்த ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேரக்டர். ஃபஸ்ட் நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி என்னன்னா, இது வந்து 2 மாங்கா ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறது தான் இது என்டையர் ஸ்டோரி. ஸோ அதில் ஒரு பொண்ணு பேர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணான்னு சொல்லிட்டு என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். நான் ஃபுல்லாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று பையன் பொண்ணுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் எல்லாம் தலைகீழாயிருச்சு. அனிமேஷனோட குவாலிட்டியுமே இது செமையாக இருக்குது. ஆமாம், இது அனிமேட் பண்ணுறப்போ இந்த லிப்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு ஒரு கலர், தனி கலர் கொடுக்குறாங்க. இந்த கண்ணுக்கு ஒரு தனி கலர் இருக்குல்ல, பழைய அனிமியில் வந்து நம்ம அந்தளவுக்கு ஒரு கிளியராக இருக்காது. ஸோ இப்போ டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிடுச்சுல்ல, ஸோ அதனால் அதை பார்க்குறோம். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுஜினோ, அவள் வந்து ஒரு ப்ராடஜி, சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரைவா. கிளாஸில் வந்து ஒரு ஸ்டோரி ரிலீஸ் பண்ணுறான். அந்த ஸ்டோரி அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டோரியே. நீ வந்து அதான் ஹீரோ இதில் 2 பேர் என்ன தெரியுமா, ஃபுஜினோ கியோமோட்டோ, 2 சேர்த்திங்கன்னா ஃபுஜிமோட்டோ. ஓகே, ஆமாம். சீனிச்சாமி நாட் 7 மாதிரி பிரிச்சா அவர் 2 கேரக்டரா மாத்திருக்காரு போல வச்சிருக்காரு. நீ அந்த ஸ்டோரியை பார்த்தனா நீ வந்து ஃபுஜிமோட்டோட டச் அதில் இருக்கும். எந்த ஸ்டோரி நான் சொல்றேன்னா, அவன் ரிலீஸ் பண்ணுவாள் ஸ்டோரி. கிஸ் பண்ணலான்ட்டு போவான், ஆக்சிடென்ட் ஆகும், டெத் ஆக போறப்போ அப்போ அப்படியே 2 பேர் சேர்ற மாதிரி ஒரு அவன் கார்ட்டூன் வரைஞ்ச ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, எக்ஸாக்டா அது அவரோட ஸ்டோரி தான். அது மாதிரி ஒரு சில பேர் பண்ணி இவர் ஃபுஜிமோட்டோ பண்ணுவார் மேபி. ஆனால் நம்ம கூடாம இருக்காருல்ல, ஸோ அவங்களாம் அந்த ஸ்டைலாக ரைட்டிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு காமிக் புக்கில் கூட பார்த்தேன், நான் மாவுஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தேன். அதில் அந்த ஆதர் வந்து நல்லா கதை சொல்லிட்டு போகும்போது அவர் வேற ஒரு ஸ்டைலில் வரைஞ்சிருப்பாரு. திடீர்னு அவர் சின்ன வயசுல வரைஞ்ச காமிக் எடுத்து நடுவில் வச்சிருப்பாரு. அது அவர் வரைஞ்ச இதோட பயங்கர எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் அவர் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது சொல்லுவாங்க, இது அவர் தான் அவரோட இதுதான் 2ஆக பிரித்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ஒன்று நடக்குது. கியோமோட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து அவ ஒரு காமிக் ரிலீஸ் பண்றா, நீ மாங்கா. இது வந்து ஸ்கூலோடைய ஒரு பத்திரிகையில வெளியாகிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து கிளாஸுக்கே வர மாட்டான். இவன் வந்து ஆனா வரைகிறது பார்க்க வந்து இவ அது நல்லா பாப்புலர் ஆகுது. எல்லாருமே இவளை டவுன் பண்ண சொல்றாங்க, அவ எங்கேயோ போயிட்டா. ஸோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு வந்து அதுதான் அதோட பியூட்டி. என்னன்னா, அவள் திரும்ப போகிறப்போ வந்து அவள் ஒரு இடத்துல அந்த கிராஸ் பண்ணிலாம் போவாள், அந்த வயல்வெளியெல்லாம் தாண்டி. அது சொல்கிற அவள் மட்டும் வீட்லேருந்து வரைகிறா. நான் ஒன்றும் ஸ்கூலுக்கு வராமல் வரைஞ்சேன்னா எப்படி திரும்ப வரைவேன், அந்த ஒரு கோவம் இருக்கும் அவளுக்குள்ள. அது பட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே அழுதுகிட்டே போவா. அது அந்த எமோஷன் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் டேய் என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். ஏன்னா அந்த சீன் தான் இன்னொரு சீனுக்கு வந்து அவள் ரியாக்ட் பண்ணிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப தான் அவள் பண்ணுற எல்லா விஷயமே நமக்கு புரியும். அதுவும் வரைகிற இடமே எப்படின்னா, வீட்டில் அது இன்ட்ரோவர்ட் நிறைய பேர் வந்து இப்படி ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பாங்க. வீட்டில் அவள் பாட்டுக்கும் அவள் உட்காந்துட்டு வரைஞ்சிக்கிட்டே இருப்பா. வீட்டில் என்ன நடந்தாலும் அவளுக்கு தெரியாது. வரைகிறது மட்டும்தான். பட் ஆனால் இதுக்கப்புறம் அவள் கிவ் அப் பண்ணலான்னு நினைப்பா. கராத்தேல கற்றுப்பா. அந்த கியோமோட்டோ வந்ததுக்கப்புறம் இவளுக்கு கொஞ்சம் நம்ம சரி ஓகே டவுன்ஃபால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருப்பான். நான் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் மாங்கா வரையில ஸ்டாப் பண்ணிட்டு தான் வருவா. ஸோ பண்ணிட்டுருப்பா. அது திரும்ப அது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, இவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா அந்த கிராஜுவேஷன் இருக்கு இல்லையா,
அதை கொடுக்கறதுக்காக இவளே போவா. எங்கன்னா ஃபுஜினோ கியோமோட்டோட்ட கொடுக்கறதுக்காண்டி போவா. இந்த பேர் மைண்ட்ல வச்சுட்டு சொல்றது அது ஒரு டஃபா இருக்கு. ஆமா, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் வர சொல்லிட்டோம். ஸோ அதுதான் ஃபுஜினோ வந்து அந்த வீட்டுக்கு கொடுக்க போறா. உங்க ஏரியால இருக்கிற பொண்ணு தான், நீ இந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. போனா டோர் ஓப்பன் பண்றா, யாருமே இல்லை, வீட்லயும் தனிமையா இருக்கு. ஆனா வந்து ஒரு ரூமுக்கு முன்னாடி இப்படி திரும்பி பார்த்தா ஃபுல்லா புக்ஸ் ரெண்டு சைடு. அதாவது இவன் வரைகிறதுக்கு அந்த அப்படி வரைகிறாளே அவ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வரைய பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு, இவளும். சரியா? ஸோ வந்து எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து அடுக்கி போட்டிருக்கோம். தான் வரைஞ்ச அளவுக்கு அவ்வளோ வரைஞ்சிருப்போம், அதை விட அதிகமாக கூட வரைஞ்சிருப்போம். ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். எனக்கு அது என்ன ஷாக்னா, அனாட்டமி புக் வாங்குவோம். ஸோ அனாட்டமி புக்குனா இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், சரி ஓகே, நமக்கு அதனால அது உள்ள டெக்னிக்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் லைட்டாக சொல்லலாம் உடல் கூறியல். இல்லை அது சொல்ல உடல் கூறியல். நான் என்ன ஒரு ஏன் அனாட்டமி புக் வாங்குறாங்க ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட்டு? அது ஏன்னா அந்த கேரக்டர் ஏன் அனிமே நமக்கு இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு ஒர்க் போகிறனால தான் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு ஹியூமன் வந்து அவனோட பாடி எப்படி இருக்கும், பொருளை தூக்குறப்ப எப்படி இருப்பான், ஒரு கத்தியால குத்துறப்ப எப்படி இருக்குமா, அனாட்டமி படிச்சாதான் நமக்கு வந்து அது அவங்களால இன்னும் எக்ஸாக்டா வரைய முடியுங்கிறதுக்காண்டி உட்காந்து படிப்பாங்க. ஆமா 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 ஆமா, அது ஒரு மூமெண்ட். இப்போ நானும் கொஞ்ச நாள் வரைய முயற்சி பண்ணேன். எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு கிராவிட்டி பற்றி நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். என்னன்னா ஒரு சாதாரண ஒரு ஆள் அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான்றது லைட்டாக பெண்ட் பண்ணி வரைவோம். அந்த இடத்துல உண்மையிலே நம்ம கிராவிட்டியை வந்து கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஓவியன் வரைஞ்சிட்டான். ஓகே ஓகே. ஆமா, நான் இப்போ பார்த்தேன் டக்ககுரா இருக்கான்ல நம்ம டேண்டட் போகிறப்ப அதனால அப்படி போயிட்டு இருப்பான். ஆமாம், ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. இப்போ ஸ்ட்ரென்த் ஆகிட்டானா அப்படி நிமிந்துருவான் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி இருக்கிறது. அதுவே சார்ட் ஆஃப் நமக்கு கதையை கன்வே பண்ணிடுவோம். இங்கே அவர் வரைஞ்சது போக அவர் சேர்த்து கிராவிட்டியும் வரைஞ்சிருக்கிறாருன்னு ஒரு மேட்டர். இது நான் ஒரு ஓவியருடைய பேட்டியில் கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், இப்படி ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் வந்து அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க போறா. போறப்ப வந்து அந்த மாங்கா அந்த வரையறதுக்கு 4 ஒரு ஸ்டிப் இருக்குங்களா? ஆமா. ஸோ அந்த இதுல வந்து இவனு ட்ரா பண்றான். ஸோ என்ன ட்ரா பண்றான்னா, முதல் கட்டத்துல ஒரு அவளை வீட்டை சுத்தி கூட்டமா பசங்க நின்று அவ பேர் என்ன, கியோமோட்டோ, வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவ வீட்டுக்குள்ள என்னவா இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறா. அவ வந்து செத்து போய் எலும்பு கூட அங்க கிடக்குறா, ஐ பறந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு ஓவியம் ஒரு கிண்டல் கேலியா வரைகிறான். என்ன ஏன்னா அவனுக்கு நக்கல் இருக்கும். ஏன்னா நான் வந்து கிளாஸை கட் பண்ணி உட்காந்து வரைஞ்சு தான் உன்னை ஜெயிக்க உன் அளவுக்கு நான் திருப்பி வர இது பண்ணது. நீ அந்த டைமை செலவு பண்ணி வீட்டில் உட்காந்து இவ்வளோ வரைஞ்சிருக்கிறல்ல, வெளியே வர மாட்டியான்னு நக்கலாக அதை வரைஞ்சிட்டு அதை அதை வேணாம், சரி வேண்டாம் விட்டுருவோம், உள்ளே வச்சிருவோம்னா அதை அப்படியே சறுக்கிட்டு போய் டோருடைய கேப்லேயே உள்ளே போயிடும், அவளோடதுக்கு போயிடும். ஆமாம். அது என்னன்னா ரெண்டு பேர் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. இவ அவளை ஓவர் கம் பண்ண நினைக்கிறவ. ஸோ இவளனால தான் வரையறதையும் ஸ்டாப் பண்ணுறா. அவள் பார்க்க போகிறான். அது ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலாக என்ன நடக்குன்னா, அது உள்ளே போனதுக்கு அப்புறமா அதை இவ வெளில வந்துடுவா, அந்த கிராஜுவேஷன் வச்சுட்டு வந்துடுவா. பார்த்தா அவள் ஒடியாருவா, இந்த கியோமோட்டோ வந்து ஒடியாருவா. ஒடியாந்து இவளை கூப்பிட்டு வந்து சொல்லுவாள்ல, நான் வரைய ஆரம்பிச்சது காரணமே நீதான். நீ இந்த கிளாஸ் மேகசின்ல ஆரம்பிச்சதை பார்த்தா எனக்கு அதுல ஆர்வம் வந்தது. நான் ஆரம்பிச்சதே உன்னாலதான் சொல்லுவான். இதே ஒரு சின்ன டச்சை வந்து நீங்க பரகமான்லயும் பார்க்கலாம். பரகமான்லாம் அவனோட காலிகிராஃபி பார்த்துட்டு தான் ஒருத்தன் எழுத வந்திருப்பான். இவனோட ஓவர் கம்மும் ஆயிடுப்பான். ஆனா திரும்ப நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கூப்பிடுவான். நீங்க இவனோட டோட்டல் ஸ்டைல மாத்தினோடனே இல்ல நீங்க ஏன் அதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் வருவான். அதோட டச் இதுல இருக்கும். இவ வந்து நான் உங்களோட இவ வந்து நான் உன்னோட தீவிரமான ரசிகையே, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு லைக் என்ன போட்டு கொடுப்பான் உட்காந்து. அதான் அது வந்து இருக்காது, அதனால ஷர்ட்ல போடுவான். ஷர்ட் திரும்பி ஷர்ட்ல போடுவாளா. நீ அதுக்கப்புறம் நடக்கிற அந்த என்டிஏ சீனை பாரு. ஒரு ஒண்ணுமே இல்லை, பேசிட்டதே கிடையாது. அவ அப்படியே போவா, நடந்து போவா, மழை பெய்யும், அப்படி வரும், அந்த இடத்துல வருவா, அப்படியே அழுவா. அழுதுகிட்டு அந்த எமோஷன் வந்து இருக்கே, அப்பா இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு போயிருக்கா. திரும்ப வந்து அந்த நான் பண்ணது கரெக்டா இருக்குல்ல, அவ வந்து நம்ம வேஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்தா, அவளை தாண்டலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா, அவ்வளோ மாதிரி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவ இவளோட ஃபேன் சொல்றப்போ அது எப்படி இருக்கும்? ஆமா, அது அந்த ஒரு பெரிய நிம்மதி. எதிரியா நினைச்சாலும் பட்டுன்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, அப்படி ஒரு உற்சாகத்துல அது ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்டார்ட் மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா இப்படி செலிப்ரேட் பண்ண முடியாது, அவள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணலாம். செம்ம சூப்பரான ஒரு சீனு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி வந்து இவங்க வந்து மாங்கா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவ வந்து ஏடியா ஒர்க் பண்ணுறான். கியோமோட்டோ வந்து இவளுக்கு ஏடியா ஒர்க் பண்ணுறா. ஸோ பேக்ரவுண்ட் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா அவள். ஸோ வரைகிறா, நிறைய காசு வருது. ஸோ அவங்க 2 பேரும் நிறையா
ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது கியோமோட்டோ வந்து இன்ட்ரோவர்ட். ஸோ அவள் வந்து பெருசாக வெளில வர மாட்டா. ஃபுஜினோ வந்து அப்படி கிடையாது. ஸோ அவள் வந்து வெளில வருவாள். ஸோ இவளுக்கு எல்லாமே இது புதுசாக இருக்கும். யாருக்கு கியோமோட்டோவுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ வந்துகிட்டே இருக்கப்போ பட்டுன்னு ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வரைகிறதுக்கு டிராயிங் கிளாஸ் போகிறேன். டிராயிங் கிளாஸ் மீன்ஸ் அந்த காலேஜ் போகிறேன். இதுக்கு தான் கரெக்டாக சொல்லுவாங்க. நமக்கு ஃபுஜிமோட்டோ இருக்கார்ல, அவருமே பாதிக்கு அப்புறம் அப்படி காலேஜில் போய் ஜாயின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெரியல, ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் படித்தது தான். பட் நமக்கு அது கரெக்டான சோர்ஸ் என்னன்னு தெரியல. அவர் தயா இது அப்படிம்பாங்க. ரெண்டுமே அவர் தயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவளுக்கு வந்து ஷாக்கா இருக்கும். இப்போதான் ஆரம்பிக்கிறோம், நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய காசும் வருது, ஏன் போகணும்? ஆமா, 2 ப்ராடஜிஸும் சேர்ந்து பயங்கரமா அந்த ஒரு சின்ன வயசுல ஒரு 3-4 ஒன் ஷாட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது சக்சஸ். மற்ற பெரிய மாங்கா ஆர்டிஸ்ட் மத்தியில எல்லாம் ஒன் ஷாட்னா அது ஒரே இதுல முடியும். ஆமா, ஒரு குட்டியான ஒரு ஆக்சுவலி இந்த மாங்கா வந்து ஒன் ஷாட் தான். நம்ம படிச்ச இந்த 50 மினிட்ஸ் ஓடுச்சுல, லுக் பேக் இஸ் ஒன் ஷாட். ஷாட் மாங்கானா நிறைய பார்க்கலாம். நம்ம டீமன் ஸ்லேயர்ல இருக்குல்ல, ஸோ டீமன் ஸ்லேயர்ல ரென்கோக்குமே தனியாக ஒன் ஷாட்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிடும். ஆமா, ஒன் ஷாட் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பெரிய மேங்கா ஒன்று எழுத போறாங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி வடிவம் முதல்ல ஒன்று எழுதிருவாங்க ஒரு சில பக்கத்துக்கு. இப்போ நருட்டோ கூட ஒரு ஒன் ஷாட் குரங்கெல்லாம் வச்சு, நருட்டோ வந்து நருட்டோ இல்லாமல் அது ஒரு நரியோடைய கதை மாதிரி ஃபர்ஸ்ட் வடிவமைச்சிருந்தாங்கன்னு ஏதோ எங்கேயோ படித்தேன். ஸோ அந்த மாதிரி இவங்க நிறைய ஒன் ஷாட் போடுறாங்க. அப்புறம் சீரீஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான கிரீன் சிக்னலும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, நல்லா போகுது. பட் அந்த இடத்துல பிரிகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோவத்தில் சரி போய் போ அப்படின்னு அவளுக்கு புரியாது, ஏன் அவன் சொல்கிறான்ட்டு புரியாது. நீ சரி ஓகே, நீ அவள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டா ஒரு பாயிண்ட்ல, நீ போகிறான்னா போ அப்படின்ட்டுவா. ஸோ போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா, அவள் இருக்க காலேஜில் வந்து ஸோ அங்கே இருக்க வந்து நியூஸ் பார்க்குறப்ப தெரிய வருது, வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு கன்ஃபார்ம், இவளுக்கு வந்து ஒரு இது இருக்கும், டக்குன்னு கால் பண்ணுவாள். அவளுக்கு கால் பண்ணுறப்போ அவள் கால் எடுக்க மாட்டா. இவங்க அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. இந்த இது இருக்கு இல்லையா, இதில் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. இது ஏன் இது பியூட்டின்னு சொல்கிறோம்னா இதனால தான். நீங்கள் நிறைய இடத்துல கான்வர்சேஷன் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு புரியும். அது நமக்கு கன்வே பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது டோன்ட் டெல் ஷோ அந்த மெத்தட். ஸோ இவளுக்கு வந்து அவள் டெத் ஆகிட்டான்னு தெரிஞ்சோடனையும் உண்மையே பாரு, எப்போவுமே அந்த அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடக்குது பார்த்திருக்கியா, அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒன்று. அது கூட இருந்துகிட்டே இருக்காங்க, டக்குன்னு இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவர் டெத் ஆனதுக்கப்புறம் பண்ணுவாங்க இல்லையா, அது கண்டி போகிறப்ப தான் திரும்ப அவள் அந்த அன்னைக்கு வரைஞ்சிருந்தால கமான் வெள்ளவான்னு சொல்லிட்டு இந்த அதை பார்த்துட்டு இவளுக்கு ஸ்டிப்பை பார்த்துட்டு சரியான கடுப்பாகுது. அதுக்கப்புறம் கிழிச்சிடுறாரு. ஆமா, ஏன்னா தான் வந்து வெளியே வர்றதுக்கு, அவ ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமே இவன் தான். இப்போ அவ இல்லாம அந்த ரூம்குள்ளே இறந்துருக்கலாம், அவ வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிருக்கலாம். இப்போ தன்னால தானே அங்க போய் அவ இறந்துட்டா, தான் தான் இதுக்கு காரணம்னு ஒரு கில்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கிறா எனக்கு இது பையன்றது மாதிரி பதிவாயிடுச்சு, புரியுதா? ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் வேற நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ரைட் விடுங்க. அந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணா, கிழிச்சிட்டு போடுறா. அந்த ஒரு ஃபர்ஸ்ட்ல இருக்க மேல போட்டோ மட்டும் உள்ள போகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா, வெளில வராத அப்படிங்கிற மாதிரி அது கன்வே ஆகுது. ஸோ அதனால இப்போ வந்து வேற டைம் போகிறோம். இப்போ அது வேற டைம்ல என்னன்னா, இவ வந்து கியோமோட்டோ வந்து வெளியில வந்து ஃபுஜினோவை பார்த்தால, பார்த்தவங்க அவங்களோட ஃபேன்னு சொன்னால, அது நடக்கல, அப்படி இன்சிடென்ட் நடக்கல. அதே மொமெண்ட் அவன் வெளியில வந்து பாக்குறதுக்குள்ள அவர் சர்டிபிகேட்டை வச்சுட்டு அவ கிளம்பி போயிட்டா அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கு. பட் என்ன நடக்குதுன்னா, ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் போய் வந்து படிக்கிறா. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, லைக் அவளை அங்க ஆக்சுவலி கொல்லப்படுறா ஒரு சீரியல் கில்லர்னால. ஸோ அந்த சீரியல் கில்லர் இப்போ அவளை கொல்ல வர மொமெண்ட் வந்து அப்போ எங்கள் ஃபுஜினோ வந்து கரெக்டாக திஸ் இஸ் ஷார்ட் டைம் அப்படின்னு அவனை எட்டி உதச்சு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு வா, கரெக்டாக கன்வே இருக்குங்க. அவள் வந்து கராத்தே வரை கற்றுக்கிட்டு இருப்பா, கரெக்டாக இதாக. ஆமாம், கற்றுக்கிட்டு வா, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்டு இதாகுதுல்ல. அவள் வந்து வெளில வந்து கராத்தேலாம் கற்றுக்கிட்டு இருந்தா, கரெக்டாக இங்கே வந்து அதை அடிக்கிறா. அவன் வந்து என்னோட டிராயிங் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு தானே கிரியேட் பண்ணுவாங்க. இது உன்னோட டிராயிங்கா, எனக்கு ஒன்றுமே தெரியாதா, இல்லை உன்னோட டிராயிங்னு சொல்லிட்டு வரா. அப்போதான் அவன் சொல்லுவான், நான் உங்களோட ஃபேனு, நான் வந்து உங்களோட இது மாதிரி வந்து வரைய ஒர்க் பண்ணணும்னு சொன்னோடனையும் ஓகே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பின்னாடி குத்தி இருக்கேன், செம்ம சீனாக இருக்காது. ஆக்சுவலாக அந்த செகண்ட் டைம் நடந்ததுங்கிறது வந்து ஒரு இது இல்லை, கற்பனை. அது நடந்திருக்க கூடாதா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான். அது ரியல் கிடையாது. ரியல் டைமில் நடக்கிறது வந்து அவள் டெத் ஆனது தான். ஸோ அது எப்படி சொல்கிறது, இது வந்து நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். எஸ். ஸோ ஃபுஜிமோட்டோ
இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க எல்லாருமே உட்காந்து வந்து. ஏன்னா லைக் இவர் பாரு அவருடைய ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்போ நம்ம இதை தாண்டி இப்போ லுக் பேக் பத்தி பேசுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செயின்சா மேன் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து Fire Punch. ஃபயர் பஞ்ச்னு ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் கூட எதுலயுமே ஃபயர் பஞ்ச் வந்தா எல்லாரும் இப்போ மத்ததை மறந்துட்டு ஃபயர் பஞ்ச் பின்னாடி போயிருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஃபயர் பஞ்ச் அனிமேட்டல் பண்ணிலாம் வந்தாங்கன்னா அது வந்து நம்ம எப்படி சொல்றது டாப் நாச்சா போயிட்டு இருக்கும் அந்த பட்டுக்கும். நீ ஆமா. செயின்சா மேன் வந்தப்பவே அது இப்போ டானடன் வந்ததுல ம். டானடன் டாப்ல இருக்குன்னா அடுத்து செயின்சா மேன் டாப்ல வந்தது. இப்போ அது வந்து ஆமா. ஸோ அந்த இது அடுத்தது- இதெல்லாம் தாண்டி போயிடும். Fire Punch அடுத்தது எல்லாம் வந்ததுன்னா ஆமா அடுத்து இப்போ சாக்குமோட்டோ டேஸ் மேல அடுத்து இப்போ கவனம் விழுது. அது இது. கொஞ்சம் நல்ல விதமா வரும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஒண்ணு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எப்படா ப்ராஜெக்ட் ஓகே Fire Punch. என்னோட ஆசை வந்து டெரண்டினோ வந்து டைரக்ட் பண்ணணும் லைவ் அடாப்டேஷன்ல நினைச்சா செமையா இருக்கும் ஃபயர் ஆமா. பஞ்ச். ஆமா ஆமா யா ரியலி. ஓகே நீங்க வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ம். ஸோ மிஸ் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணாத பார்க்க வேண்டிய ஒரு அனிமி. பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.